இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஜீக்கு கூட ஒரு 2 ஷோ தான் வந்து பார்க்க போறோம். டாக்ஸிக் லவர். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணல, கமெண்ட் பண்ணலன்னா அதெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்எஃப்ல டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து ஜிமின். ஸோ ஜேகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மேன். ஜிமின் வந்து காலேஜில் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஜிமினும் ஜேகேவும் வந்து லவ் பண்ணுறது அவங்க வீட்டில் யாருக்குமே வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜேகே வந்து ஜிமின் அவரோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டுருப்பாரு. இப்போ 2 பேருமே ஒரே வீட்டில் தான் லிவிங் டுகெதர் வந்து இருப்பாங்க. ஓகேடா, இதுவே வந்து போதும், நம்ம வந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ண ஒன் டே மார்னிங் ஜிமின் அப்படியே பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. இந்த சைட் ஜேகேவும் ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டுருக்கா. அப்போ ஜிமின், ஜேகே ஜேகே ஏய் இரு வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளில வராது. வந்துட்டு என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்டுட்ருக்க? ஜேகே அது காலேஜுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீ சாப்பிட்டு போயிடு. ஏய் என்ன லேட் ஆச்சு, இரு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் பஸ்ஸில் போயிட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாம். இல்லை ஜேகே, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அப்புறம் மேம் சீக்கிரமாக சொல்லியிருக்காங்க, நான் போய் நீ போ, நீ ஆஃபீஸ்க்கு போ சரியா, சாப்பிட்டு போயிடுன்னா பாய் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமின் ஜேகே வந்து லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பேக் எடுத்துக்கிட்டு ஓடிறாரு. ஸோ ஜேகே எல்லாம் பார்த்துட்டு, பாரு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், நான் ஒன்று கூப்பிட்டு போனால் சொன்னால் உடனே இல்லை வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது. அப்புறம் அந்த பஸ்ஸில் அப்படியே ரஷ்ஷாக இருக்கும், அதுலேயே போக வேண்டியது. ஷோ இவனை நினச்சிட்டு அப்படி சொல்லிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாகிட்ருக்காங்க. இந்த சைட் ஜிமின் அவர் பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்து வந்துட்டார். இந்த சைட் காலேஜில் தை பிரைட். என்னடா இன்னும் எவ்வளோ நாள் தான் அவனை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அப்படியே வெறுப்பேற்றிட்டே இருக்க போகிற? எப்போ போய் ப்ரப்போஸ்லாம் பண்ணி அப்படியே கப்பலாலாம் ஆக மாட்டியா? அதெல்லாம் ஆகணுன்னா, ஆனால் எங்கே அவன் என்னை பார்த்தாலே பயந்துட்டு ஓடுறான், நான் என்ன பண்ணுறது? பயந்துட்டு ஓடாமல் நான் வந்து லவ் பண்ணுறேன்னு ரோஸை தூக்கிட்டு பின்னாடி ஓடி வருவான். நீ பண்ண வேலைலாம் அப்படி. ஏய் அதுக்குன்னு அவன் பின்னாடி போயிட்டு ஏய் நான் லவ் பண்ணுறேன் என்ன லவ் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்க சொல்கிறியா? அதனால முடியாது. அப்புறம் அது வரும், லவ்லாம் அப்படியே தானாக வரும். ஆமாம் வந்தா மாதிரி தான். 1 இயராக ஒன்றுத்தையும் பிடுங்கல, இதில் செகண்ட் இயரே முடிய போகுது. இதுலேயும் என்னடா பண்ண போகிற? ஒரு பிளான் இருக்குது. என்னடா பிளானு? அது ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் ரவுடி மாதிரி இருந்து கொஞ்சம் ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டோம். அதனால் இந்த செகண்ட் இயரில் காலேஜ் ஹெச்ஓடிக்கிட்ட பேசி ஒரு டூருக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மாமி இதெல்லாம் எப்போ? அதெல்லாம் அப்போ பண்ணது தான். அண்ட் அது இன்னொரு 3 வீக்கில் போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹெச்ஓடி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கான். அவனெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது, நானே தான் இதெல்லாம் பண்ணணும். அண்ட் அங்கே போனதுக்கப்புறமா தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது என்ன ஆக போகுதுன்னு தெரில. மாமி லவ்னு வந்துட்டா நீ கூட யோசிக்கிறல்ல, அப்புறம் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க சொல்கிறியா? ஏன் என்கிட்ட கேட்டானா? ஆமாம் 4 ஆண்டி உஷார் பண்ணி வச்சுருக்க, அதே மாதிரியே தான் ஐடியா கொடுப்பேன். போடடே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி ட்ரிப்பெல்லாம் போட்டிருக்க, ஓகே. வரலன்னா என்ன பண்ணுவேன்? டேய் ஏன்டா அப்படி ஆரம்பிக்கும் போதே அபசகனமாக பேசிகிட்ருக்க? அதெல்லாம் வருவான் எனக்கு தெரியும். வரலன்னா வருவான், அவ்வளோதான், மூடிட்டு இரு. ஓ சரி வருவான். அது வராமல் பாரு ஆள். எப்பயாச்சும் கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பையன் மாதிரி பேசி பார்க்கலாம். டேய் இப்போ போய் என்னடா பேசுறது? அவன் தான் என்னை பார்த்தாலே ஓடுவானே. இப்போ பாரு இப்படிக்கா வருவானா? நம்ம உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே யூட்டன் போட்டு அப்படிக்கா போயிடுவோம் பாரு. டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் அதான் பண்ண போகிறேன் பாரு அப்படி சொல்லிவிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ஜிமினியே வந்து பார்த்துட்ருக்கா. ஜிமின் அதே மாதிரி தான் அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபிலிக்ஸ் ஆண்ட்ரூ இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டன் போட ஃபிலிக்ஸ் அதை பார்த்துட்டு, டேய் என்னடா அவன் அப்படி இருக்கான்? நான் தான் சொன்னல அவனை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், சரியான பயந்தான் சொல்லிடாது. சரி இரு கிட்ட கூப்பிட்டா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். டிடி வேணாண்டா, இரு நான் தானே பேச போகிறேன், நீ ஏன் பதற, நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு ஜிமின் வந்து கூப்பிடா. அப்போ ஜிமின் போச்சு, இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னா சீக்கிரமாகவே காலேஜுக்கு ரெடியாகி வரேன். ஜேகே கூட வேண்டாம் நானே போய்ப்பேன்னு சொல்கிறேன். ஆனாலும் இவனுக்கு கண்ணில் மட்டும் ஒரு நாள் கூட மாட்டாமல் போகிறேன்னா பாரு.
டெய்லியும் இவன்கிட்ட போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு தான் போகிறதா இருக்குது. இப்போ வர கூப்பிட்றான், என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ ஃபிலிக்ஸ், டேய் என்னடா அப்படியே நிற்கிறான், வரமாட்டானா? எல்லாம் வருவான், போனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு யோசிச்சுட்ருப்பான். இன்னொரு டைம் கூப்பிடு, அப்போ தான் காதில் நல்லா ஏறி குடுகுடுன்னு ஓடி வருவான். ஓ இது வேறையா? ஏய் உன்னத்தான் ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு வந்து சவுண்டாக கூப்பிட, ஜிம்மன் பார்த்தீங்கன்னா ஷோ நம்மளை தான் கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு அண்ணா என்னண்ணா? என்னண்ணா ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டா இந்த அண்ணாலாம் வராதா? ரெண்டாவது டைம் கூப்பிடும்போது தான் இப்படி கிட்ட வந்து என்னண்ணான்னு கேட்பியா? அது என்ன தான் கூப்பிட்டீங்களான்னு ஒரு டவுட்டு. ஓ இங்கே ஜிம்முன்னு வேறு யாராச்சும் இருக்காங்களா ரைட்டு இந்த காலேஜில்? இல்லையா, இவன் மட்டும்தான். அப்புறம் என்ன கூப்பிட்டா இங்கே வந்து நிற்கணும்னு தெரியாதா? சாரிண்ணா. என்னண்ணா என்ன வேணும்? வேணும்ண்ணா. சரி நேற்று ஏதோ காரில் வந்தால் எவனோத்த வந்து ட்ராப் பண்ணிட்டு போனான், யார் அவன்? ஐயோ ஜேகே பற்றி உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அப்புறம் ஏதாச்சும் பேசுவாங்க. அது நேற்று பஸ்ஸை விட்டுட்டேன், லிஃப்ட்டு கேட்டு வந்தேன். ஓ லிஃப்டா? நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டேன். டேய் சும்மாறா, சொல்ல அவனை. இது பிரைட்டு கூப்பிட்டதே வேறு மேட்ருக்கு, நீ வேறு போனிகிட்ருக்க. ஏய் ஜிமன், என்னண்ணா? அது காலேஜில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் போகிற மாதிரி. நீ வருவல்ல? ட்ரிப்பா? இவனும் கூடயா? இவனும் கூட போகிறதுக்கு அன்றைக்கி டேவே என் லைஃப்லேருந்து அழிச்சிடலாம். இல்லைண்ணா அது கொஞ்சம் ஒர்க் இருக்கும், இல்லை வர முடியாது. ஏய் என்ன வர முடியாதுன்னுட்டுருக்கா? டேட்டே நான் என்ன சொல்ல, அதுக்குள்ளே உனக்கு ஒர்க்கா? ஃபிலிக்ஸு இவன் ஒருத்தன். ஏய் நீ வர்ற அவ்வளோதான். இல்லைண்ணா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் என்ன கஷ்டம்? வீட்டில் நான் விட மாட்டாங்களாண்ணா? இல்லைண்ணா அது கொஞ்சம் அது ஃபிலிக்ஸ் விடு, அவன் வருவான். ஏய் பிரைட்டு இவனை அப்படிலாம் விடக்கூடாது, வரமாட்டான், அப்புறம் டிமிக் கொடுத்துருவான். அதெல்லாம் வருவான். ஏய் ஜிமன், என்ன வர அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்ல, ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ், டேய் ஏடா எப்படி ஓடுறான்? ஆமாண்டா அவன் கொஞ்சம் வாத்து மாதிரி தான் ஓடுவான், நீ ஏன்டா அவனை போயிட்டு வெறுப்பேற்றிட்டுருக்கான்? வருவான்டா கண்டிப்பாக, நீ வேறு இப்போ சொல்லிட்டியா அவ்வளோதான், இனிமேல் வரவே கூடாதுன்னு அவன் நினச்சிட்ருப்பான். இல்லைனா மட்டும் வந்துட்டு உன் பக்கத்தில் உட்காந்துட்டு, டார்லிங் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு தான் கேட்பான். டேய் ஏன்டா அப்படி லேடிஸ் வயசுலாம் பேசிகிட்டு இருக்க? சும்மா ட்ரை பண்ணேன். சரி வா கிளாஸ் ரூம் போகலாமா? டேய் நான்லாம் வரல, என் ஆளை வர பார்த்துட்டேன், நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போது ஜிமன் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வந்து போகிறாரு. அவர் போகும்போதெலாம் அந்த ட்ரிப்பை பற்றி தான் யோசிச்சுட்டே போகிறாரு. என்ன ட்ரிப்புன்னெலாம் சொல்கிறாங்க? லாஸ்ட் டைம் ஏதோ காலேஜில் ஒரு 1 hour இன்னொரு காலேஜ் கூப்பிட்டு போனாங்க, அதுக்கு பெர்மிஷன் கேட்கவே ஜிவிக்கிட்ட என்னால் முடியல, அதுக்கே அந்த கத்துனான். ஜிமன் என்னால் கண்டிப்பாக முடியாது, நீ அதெல்லாம் போக தேவையில்ல. ஜேகே ஒரு 1 hour தான் ஜேகே, எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதை பாரு நீ எனக்கு காலேஜே போக தேவையில்ல, லீவ் போட்டுரு. ஜேகே அப்படி இல்லை, அங்கே போனால் நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும், அதில் நிறைய பேர் பர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்க. ஓ நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணால் நீயும் போய் பண்ண போறியா? ஸ்டேஜில் ஏறி எல்லாருக்கிட்டையும் ஆடிட்டுருக்க போறியா? ஏன் ஜேகே இப்படி பண்ணிகிட்ருக்கா? எனக்கு அது பிடிக்கும்ல, அது நான் போய் பர்ஃபார்மெல்லாம் சத்தியமாக பண்ண மாட்டேன், ஜஸ்ட் போயிட்டு மட்டும் வரேன்னு, அதுக்காச்சும் அவ்வளோ பண்ணலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அன்றைக்கி லீவ் போடு, நான் வெளில போகலாம், நான் உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன். ஜேகே எனக்கு அது வேண்டாம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணும். அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னத்துக்கு போகணுன்னு சும்மா உயிர் எடுத்துகிட்ருக்கா? இங்கேருந்து போ, ஆஃபீஸ் டைமில் வந்து வெறுப்பேற்றிட்டு கிளம்பு, எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினை வந்து திட்டிருப்பார். ஜிமினும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருப்பாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு வந்து போயிருக்க மாட்டார், அவர் ஒரு மாதிரி அப்படியே பெட்லேயே வந்து படுத்துட்ருக்கா. அப்போ ஜேகே, ஏய் இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி படுத்துட்ருக்கா, உடம்பு என்ன சொல்லியா? இல்லை ஜேகே நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இதை பாரு எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க?
உனக்கு ஏன் பிடிக்கல? எனக்கு அது பிடிக்கும்னு நான் சொன்னேன்ல. ஏன் அந்த மாதிரி பண்ணுற? நான் எது பண்ணாலும் நீ அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது மட்டும்தான் சொல்லிகிட்ருக்க. ஆனால் ஏன்னு தான் எனக்கு தெரியல. இங்கே பாரு, எனக்கு நீ பிடிச்ச மாதிரி இரு போதும். எனக்கு நீ காலேஜ் போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அனுப்புகிறல்ல. ஓ, உனக்கு அது கூட பிடிக்கலல்ல? காலேஜ் போகிறது கூட உனக்கு பிடிக்கல. கரெக்ட் தான் எங்கள் அம்மாலாம் சொன்னது. நீ அவனுக்கிட்ட நம்பிட்டு போனீன்னா அவனை எப்போவும் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க ஜேகே. அப்படி வந்து சொல்ல இதை கேட்டதுமே ஜேகேக்கோ ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஏய், இப்போ என்ன சொன்ன? என்னடா சொன்ன? நான் எதுவும் சொல்லலை ஜேகே, நீ போ. ஏய், இப்போ என்னமோ சொன்னேன். உன் அம்மா சொன்னாங்கன்னு என்னமோ சொன்னேன். சொல்லு, இப்போ என்ன சொன்னேன்? ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், நீ கிளம்பு. ஏய், என்ன நான் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேனா? இதெல்லாம் பார்த்தா உனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரியா தெரியுது? இல்லையா? நீ சொல்லு. இதெல்லாம் இல்லை, இது வெறும் லவ் மட்டும் சொல்லு. ஏய், ஆமாம், இதெல்லாம் லவ் தான். இது என் லவ். நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். என்னை லவ் பண்ணும் போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். செக்கே, அப்போ நான் சின்ன பையன் செக்கே. நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியல. பட் இங்கே இவ்வளோ இருக்கும்போது நான் போகக்கூடாதுன்னு நீ சொல்லும்போது எனக்கு அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எல்லோரும் போயிட்டு வந்து அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் அது கேட்க எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ என்ன உன்னை என்ன நான் என்ன இந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன்னா? வீக்லி கூப்பிட்டு போகிறேன்ல உன்னை வெளியிலாம். அதெல்லாம் உனக்கு பத்தலையா? செக்கினி என்னை வெளில கூப்பிட்டு போகிறதா? ஆனால் நான் ஒன்றும் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ எனக்கு கூப்பிட்டு போகிறதில்ல. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இடத்துக்கு தான் எனக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கேயே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு இப்போ கூட தெரியல. எப்போது நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்கேன். அதை நீ புரிஞ்சுக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கு. ஒரு டைம் ஆச்சும் உனக்கு அது பிடிச்சிருக்கா? சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறியா? ஓ, உனக்கு பிடிச்சிருந்தா நீ போயிட்டு வா, நான் அப்படியே வீட்டில் இருக்கேன், உனக்கு நீ சொல்கிறதுக்கெலாம் நான் மண்டே ஆட்டிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லணுமா? அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். ஏன் ஜேகே இப்படி இருக்க? உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது? ஏய், இப்போ என்ன? எனக்கு நீ இப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. நீ இப்படி தான் இருக்கணும், அவ்வளோதான். இது மேலே ஏதாச்சும் ட்ரிப்பு டூரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கணுன்னு வந்த அப்புறம் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், வேறு மாதிரி இருப்பேன். அது புரிஞ்சுக்கோ. இனிமேல் அந்த மாதிரி வெளியில் போகணுன்ற ஆசையே நீ வளர்த்துக்காத, அதை அப்படியே விட்டுரு. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பார். ஜிமின் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருப்பாங்க. இப்போது அதுதான் அவருக்கு வந்து திருப்பியும் மைண்ட்குள்ளே வந்து வருது. அப்போது சும்மா ஒரு 1 hour அதுக்கே அவன் வந்து திட்டினான். நான் அனுப்ப மாட்டேன், நீ போகக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னான். ஆனால் இப்போது டூர் 3 days வேறு. அது எப்படி அலோவ் பண்ணுவான்? கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டான். பெர்மிஷன் கேட்குறதுக்கு கேட்காம அவங்ககிட்ட எதுவும் சொல்லாமலே இருக்கலாம், அதான் பெஸ்ட்டு. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து போயிடுறாரு. ஸோ இந்த சைடு ஆஃபீஸில் டேய் என்னடா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு ஒர்க் கூட உருப்படியாக பண்ண மாட்டிங்களா? ஜேகே, அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். என் ஒர்க்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மயிருக்கு பண்ணேன். எப்படி மயிர் மாதிரி இருக்கும் ஒர்க்கு. என்னடா கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்க? ஒன்றுமே இல்லை அதில். அதெல்லாம் போதும் அந்த கிளைண்ட்டுக்கு, அதுவே போதும்னு சொல்லிட்டான். ஏய், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்குன்னு அப்படியே விட்டுருவியா? நீ எதுவும் எஃபெக்ட் பண்ணி எதுவும் புதுசாலாம் க்ரியேட் பண்ண மாட்டியா? அதுவே சின்ன கம்பெனி, சின்ன ஒரு ப்ராடக்ட், அதுக்கு என்னடா இன்னும் எஃபெக்ட் போட்டுட்ருப்பாங்க? இதை பாரு, உன்ன மாதிரிலாம் என்னால் என் டீம் மெம்பர்ஸை ஒரு டே நைட்டு ஒர்க் போட்டு எல்லோரும் சாவடிக்கலாம் முடியாது. அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். சார் என்ன இது உங்கள் அப்பா வீட்டு கம்பெனி நினச்சிட்ருக்கீங்களா? நான் ஒன்றும் அப்படி சொல்லியே. இதை பாரு, எனக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்ட் இன்னும் பெட்டராக இருக்கணும், அதை தாண்டி இவ்வளோ தான் நான் கொடுப்பேன்னு மட்டும் நீ சொன்ன. டேய், இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? காலையில் சும்மா கடுப்பாயிட்ருக்க, அவ்வளோதாண்டா அதில் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லி பார்க்கலாம். டேய், நான் சொல்கிறதுக்கு நான் செய்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு சேலரி வாங்கிட்டுருக்கீங்க? இதோ பாரு, எனக்கு தெரியாது, இன்னும் 1 hour தான் டைம், இதில் நீ போய் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலை தூக்கி ஆண்டர்கிட்ட வந்து கொடுக்க. அப்போ ஆண்டர், ஐயோ இதில் நான் இன்னும் என்னத்தை டெவலப் பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு அந்த ஃபைலை கொடுத்து இன்னும் வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஜேகே ரூம்குள்ளே வந்து வராரு. வந்துட்டு, டேய் ஏடா காலையில் இவ்வளோ காண்டா பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என் மூஞ்சி பார்த்து எப்படி தெரியுது? ரொம்ப அழகாக இருக்குது, போய்
தொடச்சிக்கோ. டேய் என்னடா, அதுதான்டா நானும் கேட்குறேன். என்னடா ஏன் அப்படி காண்டா கத்திட்டு இருக்க? அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோதான் பண்ண முடியும், அது உனக்கு தெரியும்ல. டேய் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா, அப்படியேவா இருப்பீங்க? சரி போது விடு, அது விடு. ஜிமின் எப்படி இருக்கான்? காலேஜ்லாம் போயிட்டுருக்கானா? போயிட்டுருக்கான். மார்னிங் நான் தான் ட்ராப் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அவன் நானே போய்க்கிறேன், ஏதோ ப்ரெஷர் கிளாஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓ, ப்ரெஷர் கிளாஸ்லாம் போகிறானா? மாமே, நாம் காலேஜ் படிக்கும்போது தான் ப்ரெஷர் கிளாஸ்ன்னு சொன்னாலே நாம் போக மாட்டோம்ல. நாம் காலேஜ்க்கே போனதில்லை, ப்ரெஷர் கிளாஸுக்கு நாம் எப்படா போனோம்? கரெக்டு தான். இப்படி ஜிமின் ஹாப்பியாக இருக்கானா? ஆ இருக்கான். என்ன இருக்கான்னு இழுக்கிறேன், ஏன் என்னாச்சு? அது சும்மா குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்கான்டா, எனக்கு இது வேணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு. ஒரு மாதிரி காண்டாவது எனக்கு. டேய் அவன் சின்ன பையன் தானடா, அப்புறம் அவன் அப்படி தான் இருப்பான். டேய் அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்டா, மறுபடியும் எனக்கு அதான் வேணும்னு வந்து நிற்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது அவனை? என்ன அவன் கேட்டால் நீ என்ன பிடிக்கலன்னு? உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் டேட்டிங் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அவன் எனக்கு அதான் வேணும், நான் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னு சும்மா அவன் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். முதல்ல அவனை காலேஜ் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணலாமான்னு ஐடியாவில் வந்துட்டேன்டா நான். அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டேன். டேய் ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? பின்ன சும்மா வெறுப்பேற்றிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் நான் இங்கே போனேன் அங்கே போகணுன்ட்டு. போட்டுமேடா, அதனால் என்ன இப்போ? ஏய் என்ன நீயும் லூஸ் மாதிரி போட்டோன்னிட்டுருக்க? எனக்கு தான் பிடிக்காதுல்ல. சரி நீ மட்டும் உனக்கு பிடிக்காதுன்னா நீ போகாமல் தான் இருக்கியா? போன வீக் கூட நீ லண்டன் போயிட்டு தானே வந்த. நான் போனது பிஸ்னஸ் விஷயமா, நான் ஒன்றும் கூத்தடிக்க போகல. அப்போது அவன் மட்டும் என்ன 4 பேர் பார்த்துட்டு பல்ல காட்டுவா போகிறான்? அவனும் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க, இந்த ஏஜ்க்கு அதெல்லாம் தேவைன்னு தானே அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. நீயே அதெல்லாம் வேணான்னு சொல்லிகிட்ருக்க. நான் தான் அவனை வீக்லி வெளில கூப்பிட்டு போகிறேன்ல, அதை விட என்ன உனக்கு வேணும்? நீ கூப்பிட்டு போகிறதும் அந்த காலேஜ் ட்ரிப்பு ஒன்றுன்றியா? பின்ன இல்லையா? இல்லை டே எல்லாம் ஒன்று தான். நீ மூட்டு கிளம்பு முதல்ல, என்னை வந்து சும்மா டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத போ. டேய் உன் கூட வரேன்னா அது வேறு மாதிரியா? அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது அது வேறு. டேய் எப்பா சாமி போதும், இதே தான் அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் புரியவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ அங்கே வந்து போக சொல்லிவிட்டு அவர் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஜிமின் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. ஜிமின் கார்க்குள்ளே ஏறினதுலேருந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அப்போ ஜேகே, ஏய் என்ன மேம் என்ன திட்டாங்களா? இல்லையே, ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க? எதுவுமே பேசவும் மாட்டேங்கிற? என்ன ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என்ன ப்ராப்ளம் உங்ககிட்ட சொல்கிறது? சொன்னால் தான் அதுக்கப்புறமா தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டல, டயர்டாக, அவள் தான். வீட்டுக்கு போகலாம் போ. ஓ அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே எதுவுமே வந்து பேசல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஜேகே, ஏய் என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் தொண்ணு பேசிகிட்டே இருப்ப, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க, என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் சொன்னல டயர்டாக இருக்குன்னு. ஓ ஆமாம்ல, சரி இரு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அப்படி காரை ஸ்டாப் பண்ணேன். அப்போ ஜிமின், என்னாச்சு ஜேகே? ஒன்றும் இல்லை, ஏன் இப்போ பதற? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரையிரு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக அங்கேருந்து போகிறாரு. ஜிமின் ஒரு மாதிரியாக அப்படியே ஜேகே வந்து பார்த்துட்ருக்காரு. அது சொல்லாமா வேண்டாவா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. ஜேகே போயிட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஜிமின் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஜிமினும் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது ஜேகே, ஏய் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. சரி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன ஜேகே, என்னாச்சு? அது ஒரு 2 வீக் கழித்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ட்ரிப்பு? ஏன் இப்போ என்னாச்சு? இல்லை என்ன ட்ரிப்பு திடீர்னு சொல்கிற? அது ஒன்றும் இல்லை, சும்மா பிளான் பண்ணியிருக்கேன், அவள் தான். இன்னும் டிக்கெட்லாம் போடல. எங்கே போகலாம் நீ சொல்லு, அங்கே போகலாம். என்ன எப்போ கூப்பிடுவோம், அங்கே போகணும் அவ்வளோதான். இன்றைக்கி என்ன புதுசாக என்ன கேட்குறான்? என்ன ஜேகே என்ன கேட்குற? ஏன் என்னாச்சு? உனக்கு கேட்கக்கூடாதான் என்ன? உனக்கு எங்கேனாச்சும் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அங்கே சொல்லு, அங்கே போகலாம். இல்லை உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கேயே போகலாம். ஏய்
இதில் கூட வா சொல்லு, நீ எங்கே சொல்கிறியோ அங்கேயே போகலாம். இல்லை, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போகலாம், எனக்கு அது ஓகே தான். ஓ சரி, அப்போது டிக்கெட்லாம் நான் போட்டுருவா? ஆ, நீ புக் பண்ணிக்கோ. அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா சொல்ல மாட்டேல்ல? இல்லை இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ போகலாம், அவ்வளோதான். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரியாக யோசிச்சுட்டு சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரியாக ஜேகே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஜேகே, ஹேய் என்ன ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரியாக இருக்க, என்ன என்கிட்ட சொல்லணுமா? சொல்லுன்னு தானே கேட்குறேன், என்ன சொல்லு. அது ஜேகே, ஒன்றும் இல்லை. ஏய், என்னமோ வாய் வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. சொல்லு, ஒன்றும் இல்லை, என்கிட்ட தானே சொல்ல போகிற. அது ஜேகே, அது நான் சொன்னால் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி என்ன சொல்ல போகிற? அது அது ஒன்றும் இல்லை, நீ விடு, நீ சாப்பிடு, இது வச்சுக்கோ, இது நல்லாயிருக்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணேன். அப்போ ஜேகே, இங்கே பாரு, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற. நம்ம லாஸ்ட் 8 மந்த்தாக நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம். இப்போவும் நீ என்கிட்ட என்ன சொல்லணுன்னா கூட பயப்படுற. எப்போ தான் என் கூட நார்மலாக இருக்க போகிற? பயப்படலாம் இல்லை ஜேகே, அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், நம்ம தூங்கினா சரியாயிடும், நீ சாப்பிடு. ஹேய் உட்காரு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை அப்படியே பிடிச்சி அவர் பக்கத்தில் இருந்து உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, என்ன சொல்லணும் சொல்லு. சும்மா இல்லைன்ட்டு சொல்லு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஜிமின், அது அது ஜேகே, அது என்ன, அது அது காலேஜில் ட்ரிப்பு. ஆ, ஐயோ சொல்லாமா வேணாமா? அது காலேஜில் இன்னும் 3 வீக்ஸில் டூர் கூப்பிட்டு போகிறாங்களாம், 3 days. அதுக்கு போகணும். ஆ, போகணுமா? இல்லை, போகணும் அப்படிலாம் இல்லை, அது போகிறாங்க. அதுக்கு 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 என்ன போகணுமா உனக்கும்? இல்லை. ஏய், என்ன ஒழுங்காக சொல்லு. போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது சிக்கி, பட் உனக்கு பிடிக்காதுல்ல. ஓ, எனக்கு பிடிக்காது அதனால் நீ போகல. இல்லைனா 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 போவ சிக்கா. அப்படி எனக்கு பிடிக்கலனா கூட நீ இப்போ போகணுன்னு ஐடியாவில் இருக்கல, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இப்போ யோசிச்சுட்டே இருக்க. சிக்கி, நான் போகணுன்னு ஐடியாலலாம் இல்லை, அது உங்ககிட்ட சொல்லணும்ல. இப்போ நீ தானே அதை கேட்ட, நான் சொல்லவே இல்லை. ஆமாம், நீ சொல்லவே இல்லை தான். அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போகணும், எனக்கு பெர்மிஷன் கொடு, என் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்புவாங்க, அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி என்னை ஏமாற்றி போகலான்னு ஐடியாலாம் தான் இருந்தேன். சிக்கே, நான் அப்படிலாம் ஐடியாவில் இல்லை. ஏய், பொய் சொல்லாத, நடிக்காத சிக்கே, ப்ராமிஸ், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பொய் சொல்லிகிட்டு இருக்காத. அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை தட்டி விட்டுட்டு அப்படியே கோவத்தில் அந்த டேபிளை போய்ட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு எந்திரிச்சிக்கிறாங்க. இதை பார்க்க ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு, ஜேகே நான் ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான், நடிக்காத, இதுக்கு போகணும் தானே, நீ எப்படி போகலன்னு நான் பார்க்குறேன். அப்படியே சொல்லிவிட்டு ரொம்ப கோவமாக அப்படியே எந்திரிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து போகிறாரு. ஜிமினுக்கு அது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு அழுகுறாரு. ஓகேடா, 2 ஷார்ட்டாக நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் சூன் இந்த செகண்ட் பார்ட்டை வந்து போட்டுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், until then you all lovely to move, bye bye.